ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக தேங்காவை வச்சு தேங்காய் எண்ணெய் எப்படி காய்ச்சலாம் அப்படிங்கிறத தான் பார்க்குறீங்க. ஒரு 2 முழு தேங்காய் உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கேன். இதுதான் ஆக்சுவல் சைஸு. இந்த தேங்காய் வந்து கோயிலில் நாங்கள் அம்மா ஒரு திருவிழா போயிருந்தோம் இல்லையா, அங்கே தேங்காய் நம்ம கோயிலில் சாத்தினதும், அதே மாதிரி அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க வேறு கோயிலுக்கு. அங்கே உள்ள தேங்காய் எல்லாமே சேர்த்து ஒரு 10-12 தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ். முழு தேங்காய்னு பார்த்திங்கன்னா அந்த சைஸு தான். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வந்து கலர் சேஞ்சாக இருக்குது, பட் ஆனால் ஹார்டாக இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, அம்மா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு புது வீட்டில் வந்ததுக்கப்புறம் நான் செய்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் ஆனால் தேங்காய் நல்லா சுத்தமாக அழுகெல்லாம் கிடையாது, கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீசஸ் போட்டிருக்கேன், நீங்கள் துருவி கூட எடுத்துக்கோங்க. நம்ம தேங்காய் பால் தான் எடுத்து செய்ய போகிறோம். நான் வந்து துருவ முடியாது, ஏன்னா எனக்கு டைம் கிடையாது. அதனால் நான் வந்து பீஸாக நறுக்கி போட்டுட்டு நான் வந்து தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டியை வச்சு நான் வந்து வடிகட்டி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காட்டன் துணியில் வச்சு புழிஞ்சு எடுத்தாலும் சரி, நான் வடிகட்டியில் ஊற்றிட்டு கையால் புழிஞ்சு அந்த சக்கையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு திரும்ப நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு கைப்பிடி தேங்காவாக இருந்தாலும் சரி, அந்த தேங்காயிலேருந்து எவ்வளோ பால் எடுக்க முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் அதிகமாக. இல்லை நீங்கள் வந்து திக்காக அந்த மொத பால் 2வது பால் மட்டும்தான் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கம்மியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற தேங்காவில் சக்கையாக பிழிஞ்சு எவ்வளோ பால் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் எல்லா தேங்காயும் காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த 10-12 தேங்காயில் எனக்கு இந்த அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்குது. ஸோ தண்ணி நம்ம யூஸ் பண்ணி தான் தேங்காய் பால் எடுக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாம் அடியில் தங்கி ஆடை நமக்கு மேலே வரும். நான் செஞ்சது நைட் டைமிங்கில். ஸோ என்கிட்ட கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் அந்த வீட்டில் இருந்தது, அதனால் என்கிட்ட இருந்ததுனால அன்றைக்கி நைட்டு அந்த டப்பாவில் வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அன்றைக்கி அந்த வீட்டிலேருந்து 2 பாத்திரத்தை கொண்டுட்டு வந்துட்டேன். இந்த தேங்காய் பூவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக நான் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ முழுசாக பாருங்கள். இன் பிட்வீன் நான் டிப்ஸும் சொல்கிறேன், அதுவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ இந்த தேங்காய் பூவை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து அன்றைக்கி நைட்டை அப்படியே மூடி வச்சுட்டேன். அந்த நைட்டு ஃபுல்லாக வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நைட்டு தான் வைக்கணும்னு கிடையாது, நீங்கள் பகலில் செஞ்சு கூட வைக்கலாம். ஸோ அதை ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் இல்லை ஒரு 10 மணி நேரம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி அடியிலையும் அந்த தேங்காய் பாலோட ஆடையும் மேலே உங்களுக்கு செட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அரிக்கரண்டியை வச்சு மேலே திக்காக இருக்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு எந்த பாத்திரத்தில் என்ன காய்க்க போகிறேன்னா அந்த பாத்திரத்திலே நான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சும்மா பாத்திரம்லாம் மாற்ற வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு அந்த பாத்திரத்துலேயே அதிகமாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் அகலமான பாத்திரம், ஹைட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொங்கி கீழே ஊற்றாது. இந்த அரிக்கரண்டியை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் திக்காக இருக்கிறத எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணி வந்து சேராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றிட்டு கொஞ்சம் 1/4 மணி நேரம் கேப் விட்டு மேலே திக்காக இருந்தது எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறது லாஸ்ட்டு ரவுண்டு. எவ்வளோ லேஸாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ தண்ணியும் ஆடையும் சேர்ந்ததுமா இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு மிஸ் பண்ணாமல் எடுக்க முடியுமோ வேஸ்ட் பண்ணாமல் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஆடையெல்லாம் எடுக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுப்பில் வச்சு நம்ம நெய் உருக்குவோம் இல்லையா, ஸோ நெய் காய்ச்சுவோம் இல்லையா, அதே ப்ராசஸில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா பக்கத்தில் நின்று கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் இப்போ சின்ன பாத்திரமாக வச்சிங்கன்னா பொங்கி ஃபுல்லாக கீழே ஊற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொன்னேன், இதெல்லாம் பிகினர்ஸ்க்கான டிப்ஸு. அகலமான பாத்திரம் கொஞ்சம் உயரமான பாத்திரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பொங்கி ஊற்றாது. கொஞ்சம் தெறிக்க ஆரம்பித்ததும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நானும் அதை தான் பண்ணேன். பட் ஆனால் லோ ஃப்ளேமில் வைக்கல, ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். ஸோ அந்த ஆடையெல்லாம் வந்து எவ்வளோ திக்காகிட்டுருக்கு பார்த்தீங்களா? இது இன்னமும் நமக்கு நல்ல முருகலாக வரணும், தூள் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நான் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே இதையும் சைடில் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இதுக்கு டைம் ஒதுக்கணும்னு அவசியமே இல்லை. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போதுமே நான் நைட் டைமில் தான் செய்வேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இது மாதிரி தேங்காய் எண்ணெயை காய்ச்சிருவேன். லாஸ்ட் இயர் நான் செஞ்சேன், பட் ஆனால் என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயை உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல முருகலாக வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு, அந்த பாத்திரத்தில் நான் கை வச்சு காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த பாத்திரம் வந்து நமக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ வடிகட்டிக்கலாம். எதனால நான் வந்து சூடாக வடிகட்ட வேணான்னு சொன்னேன்னா, நான் யூஸ் பண்ணுறது பிளாஸ்டிக் வடிகட்டி. ஸோ அதெல்லாம் பிகினர்ஸ்க்கான டிப்ஸு. பிளாஸ்டிக் வடிகட்டியில் சூடாக வடிகட்டாதீங்க, ஏன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து உருகிடும், அந்த ஃபில்ட்ரு பண்ணுறது வந்து உருகிடும். ஸோ அதனால் நீங்கள் மெட்டலாக இருக்குது, ஸ்டீலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சூடாக நீங்கள் வந்து வடிகட்டிடலாம். இது பார்த்தீங்களா பாக்ஸில் இருக்கிறது லாஸ்ட் இயர் நான் செஞ்ச தேங்காய் எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து எங்கள் அக்காவுக்கு கொடுத்து நானும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தான் மிச்சம் இருக்குது. நான் வந்து சேஃப்டிக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சேஃப்டி பர்பஸ் மீன்ஸ் எனக்கு அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் சேஃப்டி கம்மி. வெளியில் வச்சா
யார் வந்து எடுப்பா என்னென்னலாம் தெரியாது. அதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நான் ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் வைக்கலாம். நீங்கள் தாராளமாக வெளியில் வச்சு வருஷ கணக்கில் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வடிகட்டியை வச்சு வடிகட்டிறேன் திரும்ப. அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இதாயிடும். நான் எவ்வளோ வந்திருக்குங்கிறத மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாத்திரமும் வடிகட்டியும் நான் வந்து 0 ஆக்கிட்டு தான் வடிகட்டி காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க திரும்ப செக் பண்ணிக்கோங்க. 278 இருக்குது. அதாவது 1/4 லிட்டருக்கு 28 ml கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், குட்டியாக 10-12 தேங்காயில் 1/4 லிட்டருக்கும் கொஞ்சம் கூட வந்து தேங்காய் எண்ணெய் காய்ச்சி எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக நல்லா பியூரான தேங்காய் எண்ணெய், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் சேர்க்காம வீட்லேயே நம்ம சூப்பராக செஞ்சாச்சு. எவ்வளோ கிளியராக கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து ஹீட் பண்ணி கொஞ்சம் வெதுப்பாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்க சூடெல்லாம் தனியும் சொல்லுவாங்க. அதே மாதிரி யூட்ரஸ் ப்ராப்ளத்துக்குலாம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து காய்ச்சி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தேங்காய் அதிகமாக இருக்குதுன்னா தேங்காய் எண்ணெய் இது மாதிரி செஞ்சுக்கோங்க. கொப்பரை தேங்காயாக இருக்குதுன்னா செக்கில் ஆட்டி எடுத்துக்கோங்க. அந்த செக்கில் ஆட்டின தேங்காய் வந்து இந்த மாதிரி சக்கையாக இருக்கும்போது நம்ம மாட்டுக்கு தான் கொடுப்போம். இதை நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்ச தேங்காய் பூவை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வறுத்துக்கோங்க. கலர் மாறாமல் வறுத்து எடுத்து நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிஸ்கெட்டுக்கு, கேக்கு, அந்த ஹனி கேக்கு அதுக்கெலாம் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நான் வந்து குழம்புக்கு மசாலாவுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் உங்களுக்கு இதே மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் எல்லோரும் தேங்காய் வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.